மகிழ்ச்சியோடு கூட சிரித்த முகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் எங்களோடு கூட பேச போகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு என்ன பேச போகிறார் என்று மிகுந்த ஆவலோடு கூட காத்திருக்கிறார்கள். மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தேவன் இந்த நாளில் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? மரித்து போய் கிடந்தார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கும் உனக்குள் வாசமாக இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. ஆமென். சாத்தான் நினைத்தான் இயேசு மரித்தால் எல்லாம் முடிந்துவிடும் என்று. ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, இயேசு சிலுவைக்கு போனால் தான் ஜெயம் வரும் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. இயேசு சிலுவைக்கு போனால் தான் வெற்றி வரும், இயேசு சிலுவைக்கு போனால் தான் எல்லா மாற்றங்களும் உண்டாகும் என்பதை அவன் அறியாதவனாக ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை இருந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது என்பதை அவனுக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை இருந்தால் அதற்கு மாறாக ஒரு உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. பெரிய வெள்ளிக்கிழமையில துக்கமாக இருந்த நீங்கள் இன்றைக்கு இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்ற மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தின் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே என்ன செய்தார்கள்? சகோதரிகள் எல்லாரும் கல்லறையிடத்திலே போனார்கள். அங்கே போய் முதல் காட்சியை விளக்கர் 24ஆம் அதிகாரத்தில் 1 to 24 வசனம் வரையில 1 to 12 வசனம் வரையில முதல் காட்சி, 13 to 32 வரையில இரண்டாவது காட்சி, 33 to 53 வரையில 3 காட்சி. இந்த 3 காட்சியை 40 நிமிடத்தில் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இது ஒரு வியாக்கியான பிரசங்கம். இந்த பகுதியிலிருந்தே நான் உங்களுக்கு பிரசங்கித்து விட்டு போக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரத்தின் முதல் நாள் காலையிலே அவர்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்திலே வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து இயேசுவின் சரீரத்தை காணாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? மிகுந்த கலக்கம் அடைந்தார்கள். அங்கே 2 பேர் பிரகாசமுள்ள வஸ்திரங்களை தரித்த 2 பேர் அந்த ஸ்திரீகளை பார்த்து நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மரித்தார் உண்மைதான், ஆனால் இப்பொழுதோ உயிரோடு கூட அவர் இருக்கிறார். மரித்த இடத்திலே உயிர்த்த தேவனை ஏன் தேடுகிறீர்கள்? அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அந்த வார்த்தையை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார்கள். சில நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற வாக்குகளை மறந்து விடுகிறார்கள், வாக்குத்தத்தங்களை மறந்து விடுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையை யார் மறந்து விட்டது? சீஷர்களும் அந்த சகோதரிகளும் மறந்து விட்டார்கள். ஆனால் ஞாபகப்படுத்துவது யார் என்றால் தேவதூதன் ஞாபகப்படுத்துறான். என்னன்னா, ஆண்டவர் தான் சொன்னாரு அவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பேன்னு சொன்னாரு. இங்க வந்து நீங்க அவரை தேடிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவர்களுக்கு அவன் சொல்ல ஆரம்பித்தான். கண்பானவர்களே, அங்கே அதிகமாக சகோதரிகள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் மீது இந்த ஆர்வத்தின் நிமித்தமாக அதிகாலையிலே கல்லறையினிடத்திலே ஓடினார்கள். இங்க பாருங்கள், எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் இந்த சகோதரிகளாக இருக்கிறீர்கள். ஆமென். பாக்கியம் பெற்ற சகோதரிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிற சகோதரிகள் ஒருவரை பார்த்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் சொல்லுங்க. நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், பாக்கியம் கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ பாக்கியவதி. ஆமென். என்ன பாக்கியம் என்றால், இவர்கள் என்ன செய்தால் இயேசு ஊழியம் செய்த போது, இந்த பூமியிலே ஊழியம் செய்த போது அவரோடு கூட ஊழியம் செய்தார்கள். அதோடு கூட நின்று விடவில்லை, அவரோடு கூட கல்லறையின் வரை அந்த சிலுவையிலே மரிக்கிற வரையிலே அவரோடு கூட இருந்தார்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, அவர் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்பதை யோசித்தவர்களாக அந்த கல்லறையிடத்தில் அதிகாலை ஓடினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரை காண ஆர்வம் இருக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க ஆர்வம் இருக்க வேண்டும், ஆண்டவரை பார்க்க ஆர்வம் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன், அவரை காண நான் வாஞ்சையாயிருப்பேன், ஆசையாயிருப்பேன் என்று. இன்றைக்கு நம்முடைய வாஞ்சை ஆசை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். இந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் எல்லாரும் சேர்ந்து அந்த கல்லறை கிட்ட போய் பார்க்கறாங்க. அங்க இயேசு இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். இதை கொண்டு போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சீஷர்களுக்கெல்லாம் சொன்னதும் சீஷர்கள் நம்பல. சீஷர்கள் என்ன பண்ணல? நம்பல. இந்த வார்த்தைகளை நம்பல. அவங்களுக்கு வீண் பேச்சாய் தோன்றியது. வீண் பேச்சா நினைக்கிறாங்க. எப்போ சில நேரங்கள்ல பெண்கள் பேசுறது சிலர் என்ன பண்றதில்ல, நம்புறது இல்லை.
சொல்லுது பைபிள். வீண் பேச்சா இருந்துதான். அப்போ அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் ரொம்ப வீண் பேச்சு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, இதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு தட்டி கழிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் பேதுரு என்ன செய்தான், கல்லறைக்குள்ள ஓடி பார்க்குறான். அங்கே ஆண்டவருக்கு சுற்றப்பட்டதான அந்த சீலைகள் மட்டும் அங்கே இருக்கிறது ஆச்சரியப்பட்டான். அதுக்கப்புறம் காட்சி முடியுது. முதல் காட்சி முடியுது. முதல் காட்சி என்ன பண்ணுது, என்ன முடியுதுன்னா, வெறுமையான கல்லறையில் போய் இயேசுவை தேடக்கூடாது, அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அதான் முதல் காட்சி. ஆமென். உயிரோடு எழுந்த கர்த்தரை வெறுமையான இடத்துல என்ன பண்ணக்கூடாது, தேடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு எழுந்துட்டாரு, உயிரோடு கூட எழுந்துட்டாரு. நீங்கள் அவரை கல்லறை கிட்ட தேடக்கூடாது, அவர் உயிரோடு கூட எழுந்து போயிட்டார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, பாதாளம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, எதுவும் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, எதுவும் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மகா பெரிய வல்லமை. அந்த வல்லமை இன்றைக்கு உனக்குள் வந்திருக்கிறது. சொல்லுகிறார் பவுல், உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் அறியும்படிக்கு, நான் அவருடைய மரணத்திற்குள்ளான மரணத்துக்கு ஒப்பாகும்படிக்கு இன்னும் அதிகமாக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது காட்சி 13ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையில ஒரு காட்சி. எல்லாரும் கவனிங்க, ஒரு காட்சியா உங்களுக்கு காட்ட விரும்புறேன். இவங்க சம்பவம் இப்படி நடக்குதான். அதுல 2 பேர் என்ன பண்றாங்க, 2 சீஷருங்க எருசலேம்ல இருந்து எம்மாவூர் என்கிற ஊருக்கு போறாங்க, கிட்டத்தட்ட 7 மைல் தூரத்துக்கு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. யாருன்னா 2 சீஷருங்க பேசிக்கிட்டே போறாங்க. என்ன பேசிட்டு போறாங்கன்னா, இயேசுவும் அவங்களோட கூட தான் போறாரு, இயேசுவும் அவங்களோட சேர்ந்து தான் போறாரு. 16ஆம் வசனம் சொல்ல, கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் சொல்லுங்களேன், பக்கங்களை பாச, இயேசு கூட தான் போறாரு, கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு கூட தான் பயணம் பண்றாரு, ஆனாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. இயேசு கூட தான் இருக்கிறாரு. இன்னைக்கு ரொம்ப பேர் வாழ்க்கையில சொல்றாங்க, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு. வெரி குட், கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா அவர் அறிய வேண்டிய விதத்தில் அறியாம இன்றைக்கு அநேகருடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், துக்க முகம் உள்ளவர்களாக ஒருவருக்கு சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள், ஒருத்தரோட ஒருத்தர் துக்கத்தோட பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டே போகும்போது ஆண்டவர் அவர்களோடு கூட அந்த சம்பாஷணையில சேர்ந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அந்த சம்பாஷணையில சேர்ந்து கொண்டு என்ன கேட்கிறாருன்னா, என்னப்பா என்ன பேசிட்டு போறீங்க, என்ன விஷயம்னு. அப்ப ஆண்டவர்கிட்டயே சொல்றாங்க பாருங்க, ஆண்டவர்கிட்டயே சொல்றாங்க. கவனிங்களேன், ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு எங்க வீட்டில். நான் அடிக்கடி சொல்லுவேன், சரியா? எங்க பாட்டி ஒரு கொட்டகையில் அங்கே இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த சாம் என்னுடைய சகோதர சாம் குறும்பு தானம் பண்ணாரு. அப்போ குறும்பு தானம் பண்ணாரு பாருங்க. அதை என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கு கண்ணு சரியா தெரியாததுனால நான் தான் சாமின்னு சொல்லிட்டு சாமை பற்றி என்னெல்லாம் சொல்லணுமோ அது யார்கிட்ட சொல்லிட்டாங்க, யார்கிட்ட சொல்லிட்டாங்க, சாமி கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்கிட்ட சொல்கிறேன்னு நினச்சி சாமிக்கிட்டேயே சொல்கிறாங்க. என்னென்ன அது இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுது, ஊரை சுற்றுது, அப்படி பண்ணுது, ஒழுங்கில்லை, அப்படி இப்படிலாம். அவர்கிட்டயே கண் என்ன பண்ணல, சரியா தெரியாதனால நான் நினச்சின்னு என்கிட்ட அண்ணங்கிட்ட புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறதுக்கு பதில் யார்கிட்ட சொல்கிறாங்க, சாமிக்கிட்டே சொல்கிறாங்க. கேள்வி பாத்தியா, என்கிட்டயே வா. அப்போது இந்த மாதிரி கண்கள் மறைக்கப்படும் பொழுது என்ன ஆகுன்னு சொன்னால், சில நேரத்தில் யார் நம்ம கூட இருக்கிறாங்கன்றது தெரியல. இவங்களுடைய கண்கள் என்ன பண்ணப்பட்டதான், மறைக்கப்பட்டது. அப்படி என்றால் இவருடைய அந்த ஆவிக்குரிய கண்கள் அவர்களுக்கு திறக்கப்படலை, விசுவாசத்தின் கண்கள் திறக்கப்படலை. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கூட வர ஒருத்தர் அவர் மறுரூபமாக்க, அதாவது அவருடைய சரீரம் மகிமையின் சரீரத்தோடு அவங்களோட நடந்து போறது அவங்களுக்கு தெரியல. இவங்க என்ன பண்றாங்க, துக்க முகமாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு வாக்குகளை கொடுத்திருக்கிறாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆனா கூட நம்ம அநேக நேரத்தில் துக்கம் உள்ளவங்களா இருக்கிறோம். ஏன்னா அவருடைய வார்த்தைகளை நம்ம மறந்துடுறோம். அநேக நேரங்களில் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை மறந்துடுறோம். இந்த மரியாளும் கூட இருந்தவங்களும் அவர் சொன்ன வார்த்தைகளை மறந்துட்டாங்க, சீஷர்கள் வார்த்தையை மறந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்னன்னா ஒரு கலக்கம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது, அவரை காணக்கூடாதபடி கண்கள் மறைக்கப்பட்டது. ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், மரியாள் போறாங்க, போயிட்டு அந்த இடத்துல கல்லறை இடத்துல போறாங்க, போயிட்டு அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறாங்க. அழுது கொண்டே இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் வராரு, வந்து பார்க்கிறாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க, அவரை தோட்டக்காரன் நினைச்சு அவர்கிட்டயே சொல்றாங்க, என் ஆண்டவரை எடுத்துட்டு போனதுதான் கொஞ்சம் சொல்லுங்கன்னு யார்கிட்ட சொல்றாங்க,
சொல்றாங்க, ஏசப்பா கிட்டயே சொல்றாங்க, ஏசுநாதர்கிட்டயே சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க எடுத்துட்டு போயினா தேவத்துதனா நினைச்சிட்டு எடுத்துட்டு போயினா அந்த இடத்த சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, மரியாளேன்னு கூப்பிட்டாரு. கண்ணுக்கு இயேசு தெரியல, துக்கமா இருந்தவங்க கண்ணுக்கு இயேசு தெரியல. இவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க கண்களுக்கு இயேசு தெரியல, துக்கம் உள்ளவர்களாக வழி நடந்து காரியங்களை பேசிக்கிட்டே போனாங்க. அதில் ஒருத்தன் கிளியோப்பா சொன்னா, இந்நாட்களில் எருசலேமில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? தெரியாத அந்நியரா இருக்கிறியே, ஆண்டவர்கிட்டே பேசுறான் பாருங்க. ஆண்டவர்கிட்டே என்ன சொல்றான், எப்படி இருக்குது பாரு, ஆண்டவர்கிட்டே சொல்றான், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எருசலேமில் இவ்வளவுலாம் நடந்துச்சு, எருசலேமில் இவ்வளவு காரியங்களாம் நடந்துச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குற்றம் சாட்டி கொலைப்பழி சாட்டி அவர் எடுத்து போய் சிறுவலை அரைஞ்சாங்களே, ஆணிகளினால் அடிச்சாங்களே, அவமானப்படுத்தினாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாத ஒரு அந்நியரா நீங்க இருக்கிறீங்களே, உங்களுக்கு தெரியலையா? அது யாரோ வெளியால் மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் என்னன்னா, அவர் ஆண்டவருக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் வார்த்தையிலும் செய்கையிலும் எப்படி இருந்தாராம்? தீர்க்கதரிசியா இருந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். தீர்க்கதரிசியா இருந்தாரு. அவர் எங்களை எல்லாம் காப்பாத்தவர்னு நினைச்சோம், எங்களெல்லாம் மீட்டுக் கொள்வார்னு நினைச்சோம். ஆனா இதுவரை எந்த தகவலும் தெரியல. எங்க சகோதரிங்க சில பேர் அதிகாலையிலுமா எழுந்து ஓடி கல்லறையில பார்த்தா அங்க தேவதூதன் சொன்னானா, ஆண்டவர் இங்க இல்லைன்னு சொன்னாங்க, அவருடைய சரீரம் இல்லைன்னு சொன்னாங்க, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே பேசிக்கிட்டு போறாங்க. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்குள்ள அநேக நேரங்களில் விசுவாசம் இருக்கிறது இல்லை, விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிறது இல்லை, விசுவாசத்தோடு ஆலயத்துக்கு வர்றதில்லை, விசுவாசத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை. நாம் வருகிறோம் போகிறோம், கடமைக்காக வாழ்கிறோம். இங்க பாருங்க, அப்ப ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, எல்லாம் சொல்லுங்க, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இன்னைக்கு ஆண்டவர் கடிந்து கொள்ற காரியம் என்னன்னா, நமக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா, நமக்குள்ள ஆண்டவரை குறித்த தெளிவு இல்லைன்னா, ஆண்டவரை பார்க்கிற பார்வை நமக்கு இல்லைன்னா, ஆண்டவர் எப்படி கடிந்து கொள்றாராம்? விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எப்படி கடிந்து கொள்றாரு பாருங்க. விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு அதுதான். ஆண்டவரை நாம் விசுவாசிக்கலனா, ஆண்டவரை நம்ம புரிந்து கொள்ளலனா, ஆண்டவரை அறியக்கூடாதபடி கண்கள் மறைக்கப்பட்டிருக்கோம்னா, the same word, அந்த வேர்ட் நமக்கும் தான். என்ன வார்த்தைன்னா சொல்றாரு, விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. இன்றைக்கு பொல்லாத இருதயம் எது தெரியுமா? அவிசுவாசமான இருதயம் தான். நீ ஆண்டவர் ஆராதிக்கலாம், சர்ச்சுக்கு வரலாம், காணிக்க கொடுக்கலாம், ஆனால் ஆண்டவர் மீது இருக்கிற உன்னுடைய விசுவாசம் ஆழமானதா இருக்கிறதா? ஆண்டவர் மீது இருக்கிற உன் விசுவாசம் எல்லா சூழ்நிலையிலும் தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறதா? ஆண்டவர் மீது நீ வைத்திருக்கிற விசுவாசம் உண்மையானதாக இருக்கிறதா? அல்லது ஆண்டவர் மேல் நீ வைத்திருக்கிற விசுவாசம் பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கிறதா? உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இன்றைக்கு இருக்கிறது? உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள பார்த்து ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கிறார். மோசே காலத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் வரையிலும் என்னெல்லாம் என்னை பற்றி வேதத்தில் எழுதியிருக்கிறதோ அதெல்லாம் அவரை பற்றி எழுதின எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வேதத்துல பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமா அநேக காரியங்கள் எழுதியிருக்கிறது. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரம், அதுல ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 22. இது மாதிரி அநேக காரியங்கள் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கிறது. இது எல்லாத்தையும் அவர் விலக்கி காட்டுறாரு, அவருக்கு எல்லாத்தையும் விலக்கி சொல்றாரு. ஆண்டவர் ஒரு நல்ல பைபிள் டீச்சர். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, பைபிள் டீச்சர். எத்தனை பேருக்கு டீச்சரை பிடிக்கும்? டீச்சரை பெரும்பாலும் பிடிக்காது. ஏன் பிடிக்காது? டீச்சர் ஸ்ட்ரிக்டா இருந்தா பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்காது. சரியா? நான்லாம் படிக்கும் போது டீச்சர் இருந்தாங்க, பத்மா டீச்சர்னு சொல்லிட்டு, புலிப்பாக்க ஸ்கூல்ல. ரொம்ப அன்பான டீச்சர். அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும், அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப அன்பா இருப்பாங்க. பரீட்சையில் கூட சரியா எழுதலைன்னா திருப்பி உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க? எழுத வைப்பாங்க. கிறிஸ்தவங்க அவங்க. அந்த இடத்துல ஒரு சாட்சியான ஒரு டீச்சர், பத்மா டீச்சர். சரியா? ஆனால் பெரும்பாலும் நம்மளுக்கு டீச்சருக்கு எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். நம்மளை கடிந்து கொண்டா அந்த டீச்சர் நமக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பேர் வைப்போம், காரண பேர். புரியுதா? டீச்சருங்களுக்கு என்ன பேர் வைப்போம்?
காரண பேர் வைப்போம். அவங்களுக்கு ஒரு காரண பேரை வச்சு அவங்கள வந்து நம்ம இது பண்ணுவோம். சரியா? அது மாதிரி காரண பேர்லாம் ரொம்ப பசங்களுக்கு தெரியும். காலேஜில் கூட ப்ரொஃபஸருங்களுக்கெல்லாம் பேர் மறைமுகமாக வைப்பாங்க. சரியா? வைப்பாங்க. குறும்புக்கார பசங்களாம் இருக்கிறானுங்க, இங்கெல்லாம் கூட எல்லாம் இருக்கிறாங்க. நான் கூட காலேஜ் படிக்கும் போது எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் எங்களோடலாம் பேசிட்டு போனார். என் கூட இருந்த ஃப்ரெண்டுங்க என்ன பண்ணானுங்க, அவர் போகிறாருல, அவர் போகிறவரை கையை காட்டி என்னமோ திட்டாங்க, இது ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அவர் எதில் பார்த்துட்டாரு? அவருடைய வண்டியோட கண்ணாடியில் பார்த்துட்டு சொல்கிறாரு, டேய் நீங்கள் என்கிட்ட நல்லா பேசுனீங்க, நான் போன பிறகு என்ன பற்றி எவ்வளோ மோசமாக பேசுகிறீங்களா அப்படின்னு. அப்போது நல்ல டீச்சரை நமக்கு பிடிக்கும், கஷ்டமாக படுறவங்கள பிடிக்காது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கும் போதிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் டீச்சர் ஆண்டவர். கையை நல்லா தட்டி, இஸ் த பெஸ்ட் டீச்சர். அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் விலக்கி காட்டுறாரு. பாரு, என்னை பற்றி எங்கெல்லாம் எழுதியிருக்கு பாருங்க. வசனம் சொல்லுகிறது. அப்ப இயேசு இருந்த காலத்துல பழைய ஏற்பாடு தான், அப்போஸ்தலர் இருந்த காலத்துல பழைய ஏற்பாடு தான். இப்போ நம்முடைய காலத்தில் தான் புதிய ஏற்பாடு. அப்போ அவங்க காலத்தில் தீர்க்க தரிசன புத்தகங்கள், அவருடைய காலத்தில் சங்கீத புஸ்தகம், அவங்க காலத்தில் 5 ஆகமங்கள், மோசையினுடைய 5 நியாயப்பிரமாண புஸ்தகம், 5 ஆகமங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறமா தீர்க்க தரிசன புத்தகம், அதுக்கப்புறமா அவங்களுக்கு சங்கீத புஸ்தகம். இதிலிருந்து தான் அவங்க மேற்கோள் காட்டுவாங்க. இதை தான் அவங்க அதிகமாக தியானிப்பாங்க, வாசிப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் இருந்துச்சு. அப்போ ஆண்டவருக்கு வேதமாக இருந்த அந்த பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் சொல்றாரு, என்னை பற்றி அதெல்லாம் எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் 39ஆம் வசனம் வாசிங்க. ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை. எல்லாரும் சொல்லுங்க, என்னை குறித்து, ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள். கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நமக்கு பழைய ஏற்பாடும் வேண்டும், புதிய ஏற்பாடும் வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனங்கள் மறைந்திருக்கிறது, ஒளிந்திருக்கிறது. கிறிஸ்து மறைந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து வெளிப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு, பிரசங்கத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? எம்மாவூர் சீஷர்களோடு சம்பாஷித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களோடு கூட தான் நடந்து சென்றார். அவர்கள் கண்கள் காணாமல் இருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? சாயங்காலமானது. ஆண்டவரும் அவர்களோடு நடந்து போய்கொண்டே இருக்கிறார். பொழுது போய்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க எங்க கூட வந்து என்ன பண்ணுங்க, தங்கி இருங்க. நீங்க யாரோ வழி போக்கர் போல இருக்கு, நல்லா பேசுறீங்க, என் கூட வந்து என்ன பண்ணுங்க, தங்கி இருங்க. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். எப்பொழுது? 30ஆம் வசனம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பந்தி இருக்கையில். பந்தி என்பது என்ன தெரியுமா? ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிறதான் நெருக்கமான ஒரு உறவு. அந்த உறவு எப்பொழுது வருகிறதோ அப்போதுதான் அவர் யார் என்பது நமக்கு நன்றாய் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆண்டவர் சொல்லி, வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால் என்ன பண்ணுவேன், நான் அவனுக்குள்ளே வந்து போஜனம் பண்ணுவேன். போஜனம் பண்ணுவது என்பது எதற்கு அடையாளம்? ஒரு ஐக்கியத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. அதனால சொன்னாரு, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் அவனுக்கு ஆயத்தப்படுத்தினேன்னு சொல்றாரு. ஆகவே இந்த டேபிளுங்கிறது, இந்த பந்திங்கிறது, இந்த டைனிங்கிறது நாம் மற்றவரோடு வைத்திருக்கிற ஐக்கியத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவர்களோடு இணைந்து சாப்பிடுவது என்பது ஐக்கியத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் என்ன செய்தாராம்? இங்கே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. எல்லாம் சொல்ல, கண்கள் திறக்கப்பட்டது. எல்லாம் வாயை திறந்து சொல்ல, கண்கள் திறக்கப்பட்டது. அப்போது அவரை அறிந்தார்கள். ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்ட போது அவரை அறிந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கும்படியாக போகிறான். ஆண்டவர் அவனை அனுமதிக்கவில்லை, ஆனாலும் மீறி போகிறான். போகும்போது வழியிலே தூதனானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு பட்டயத்தை கொண்டு நிறுத்தி கொண்டிருக்கிறான். அப்போது அவன் பயணம் செய்த அந்த கழுதை என்ன செய்கிறது? மேற்கொண்டு போகாம ஒரு இரு வழி சந்தியில போய் நின்று அவன் காலை முட்டுது, செவுத்தல முட்டுது, அவன் காலை இடிக்குது. உடனே இவனுக்கு கோபம் வருது. இந்த பிள்ளையாம் சொல்றான், என் கையில பட்டையம் தான் அவனை வெட்டி போடுவேன், இவ்வளவு காலம் நீ என் கூட இருந்து இப்ப காலன் நெருக்கிறிய, நீ ஒழுங்காவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி கோபப்படும் பொழுது, அப்பொழுது இந்த வாயை திறக்கிறார், கழுத வாயை கத்த திறக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
பக்கத்தவங்களை பார்த்து சொல்ல, கழுதவாய கத்த தருகிறார். அல்லேலூயா. கழுதவாய கத்த திறக்கிறாரு, பிள்ளையம் கண்களை கத்தர் தருகிறார். ஆமே. இவர் தீர்க்கதரிசி தான், ஆனா அவருக்கு கண்ணு தெரியல. அது மிருகம் தான், அதுக்கு வாய் திறக்குது. எப்படி இருக்குது பாரு கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்குது பாரு. கண்ணு திறக்கல யாருக்கு? எதிர்க்க தூதம் இருக்கிறாங்கிற கண்ணு இவருக்கு திறக்கல, கண்ணு திறக்கல. ஆனா கழுதிக்கு என்ன திறந்துச்சு? வாய் திறந்துச்சு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவருடைய காரியம்லாம் வித்தியாசமா இருக்கும். சரியா? நம்ம ஒழுங்காலாம் ஆண்டவர் கழுதையை கொண்டு பேசுவார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்களேன். கழுதையை கொண்டு பேசுவார். நம்ம ஒழுங்கு இல்லைன்னா ஒழுங்கு இல்லாதவனுக்கு ஆண்டவர் எதை கொண்டு வேணுமானாலும் பேசுவார். ஆனா நம்முடைய கண்கள் திறக்குது, கழுதை நிக்குது. அப்பதான் கண்கள் திறந்து சொல்றான், ஐயோ தூதன் இருக்கிறாரு, அதை நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். எல்லாம் சொல்ல, கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். எப்போ? அதுக்குதான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுவாரு, ஆண்டவரே நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்கள் என்ன பண்ணும்? திறந்தருளும். பேசிட்டீங்களா? சரி. கண்கள் என்ன பண்ணும்? திறந்தருளும். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படிக்கு கண்களை திறக்கிறார். உங்களுடைய அறிவு கண்ணை கர்த்தர் திறந்ததுனால தான் இன்றைக்கு இயேசு தான் தெய்வம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இயேசு தான் ரட்சகர் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய அறிவு கண்ணை கர்த்தர் திறந்தார். ஆமேன். பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அங்க வாசிக்கும் பொழுது 32ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விலக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லை. ஆண்டவர் வேத வசனத்தை விலக்கி காட்டினதும் அவங்க உள்ள என்ன பண்ணுதான்? அவ்வளோ கொழுந்து விட்டு எரியுது. அவ்வளோ ஒரு உள்ளத்துல ஒரு பெரிய தியானம் பண்ணும்போது அக்கினி மூழுது. உள்ளத்துல ஒரே ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரகாசம், ஒரு பெரிய ஒரு வாஞ்ச அவங்களுக்குள்ள அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. ரொம்ப என்ன சொல்றது, அந்த ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்களால. அந்த ஒரு வல்லமையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆண்டவர் பேச பேச உள்ளம் கொழுந்து விட்டே எரியுது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் பேச பேச ரொம்ப பேருக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. அங்க பேசின்னு இருக்கிறாங்க. நீ என்ன வேணா பண்ணு சபையில வந்து, இதுக்கெல்லாம் ஆண்டவர் பார்த்துன்னு தான் இருக்கிறார். ஆமென். ஒரு சபைக்குள்ள வந்தா ஒழுங்கா இருங்க. சரியா? கர்த்தருடைய வார்த்தையை ஒழுங்கா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க. சரியா? நீங்க விளையாட்டுத்தனமா இங்க உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கண்ணை பார்த்துக்கிட்டு இது எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ண கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். நீ சபையை விட்டு போகும்போது ஆசீர்வாதமா போக முடியாது. யாரா இருந்தாலும் சொல்லிட்டேன். சபைக்குள்ள எதுக்கு வரும்? கடவுளுடைய வார்த்தைக்காக வரும். பயத்தோட கேளுங்க, நடுக்கத்தோட கேளுங்க. அப்பதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் உங்க சபை சந்ததி மேல இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை கேட்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம வரும். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை ஏற்றுக்கொண்டு வாழறதுக்கு பாருங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதா இருக்கிறோம். அதனால வெளியே இருக்கிறீங்களோ உள்ள இருக்கிறீங்களோ உங்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட்டாக போயிடக்கூடாது. அப்போ நீங்கள் சபைக்கு வரதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை தராது, ஆசீர்வாதம் உங்கள் மேலே வராது. நீங்கள் வந்தீங்க போனீங்கன்ற திருப்தி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வார்த்தை வரும்பொழுது நீங்கள் எல்லாரும் கவனமாக கேட்கணும்னு சொல்லி தான் நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. வழியில பேசிக்கொண்டு போகையில் உள்ளம் என்ன செய்ய கொழுந்து விட்டு எரிந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுவார்னு சொன்னா, ஆண்டோட வார்த்தை நமக்குள்ள வரும்னு சொன்னா, ஆண்டோட வார்த்தையை நம்ம கவனிக்கிறவங்களா இருப்போம்னு சொன்னா, நிச்சயமாகவே அது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லதா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த லீதியால் வசனத்தை கேட்கும்படியாக அவருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய இருதயங்களை திறப்பாராக. Let God open our hearts today. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை திறப்பாராக. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் இருதயத்தை திறப்பாராக. கடினமான இருதயம் அது திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அவிசுவாசமான இருதயம் அது உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. குழப்பத்தின் இருதயம் மாறுவதாக. பெருமை இருதயம் உடைக்கப்படுவதாக. நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணியார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தனை புறக்கணிக்க மாட்டீர் ஆண்டவரே. எனக்கு ஒரு அந்த இருதயத்திலே கொழுந்து விட்டு இருந்த வேத வாக்கியங்களை விலக்கி காட்டினார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேத வாக்கியங்களை விலக்கி காட்டும் பொழுது நம்ம உள்ளத்திலே ஒரு அனல் மூளும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்மை அறியாத ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென். ஒரு வல்லமை நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிவதை நாம் பார்ப்போம். அதனால்தான் நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 2வது காட்சி முடிகிறது. இப்போது 3வது காட்சி என்னவென்றால் 33ஆம்
அதிகாரத்திலிருந்து 33ஆம் வசனத்தை 52, இப்படி அவர் வழியில் நடந்து போகையில் இயேசு அப்பத்தை பிற்கையில் அவரை அறிந்து கொண்டதையும் சீமோனுக்கு விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. சமாதானம்னா உங்க வாயில வராதோ? சமாதானம் வராதோ? சமாதானம் வராதோ? சமாதானம் என்றார். யாருக்கு சமாதானம்? நீங்க அவருக்கு சமாதானம் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு வேணுமா சமாதானம்? சொல்லுங்களேன். சமாதானம் என்றார். என்னங்க இப்படி இருக்கிறாங்க அந்த விசுவாசிங்க? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சமாதானம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. உங்களுக்கு யூதர்கள் ஒருத்தரை பார்க்கும்போது ஷாலோம் ஷாலோம் அப்படின்னு வாங்கலாம். நம்ம என்ன சொல்றோம்? ஸ்தோத்திரம் தோத்திரம் சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லணும். உங்களுக்கு என்ன உண்டாவதாக? சமாதானம் உண்டாவதாக. நீ சமாதானம் உண்டாவதாகன்னு போற ஆளு சண்டைக்கு வந்தா என்ன பண்ணுவ? அப்பவும் என்ன சொல்லணும்? சமாதானம் உண்டாவதாக. உங்க வீட்டுக்காரர் போட்டு அடிக்கிறாரு, சமாதானம் உண்டாவதாக. பக்கத்தில் இருக்கிற ஆளு திட்டுது, சமாதானம் உண்டாவதாக. சாபம் உண்டாவதாகன்னு சொல்லக்கூடாது. என்ன உண்டாவதாக? அவர் என்ன பண்ணாராம், எல்லாரும் இருக்கிறாங்க ரூம்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ஏசு அவங்க நடுவில் வந்து சொல்றாரு, உங்களுக்கு என்னது? அவங்க கலங்கி பயந்து, ஆவி ஏதோ வந்துடுச்சுப்பா, இறந்து போன ஆவி வருவாங்களே, அது மாதிரி ஏதோ ஒரு ஆவி வந்துடுச்சுன்ட்டு எல்லாம் பயப்படுறாங்க. பயந்துட்டு அவங்க இருதயத்தில் கலக்கம் வருது, இருதயத்தில் சந்தேகம் வருது. சமாதானம்னு அவர் சொல்றாரு, ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பயமும் கலக்கமும் இருக்குது. சமாதானம் அவங்களுக்குள்ள சந்தேகம் வர்றதுனால அவர் சொல்ற, என் கைகளையும். ஏன் அதை சொன்னார் ஆண்டவர் தெரியுமா? நான் ஒரு ஆவி இல்லை, எனக்கு என்ன இருக்கிறது? எலும்பு இருக்கிறது, மாம்சம் இருக்குது. என்னை வந்து தொட்டு பாருங்க, டெமோ காட்டுறாரு. என் கையை தொட்டு பாருங்க, அடையாளம் இருக்குது. காலை தொட்டு பாருங்க, அடையாளம் இருக்குது. ஆணி கடாவின் அடையாளம் இருக்கிறது. அவங்களுக்கு காண்பிக்கிறார், கையையும் காலையும் காண்பு. உங்களுக்காக அடிக்கப்பட்ட என்னுடைய கைகள், உங்களுக்காக அடிக்கப்பட்ட என்னுடைய கால்களை பாருங்கன்னு காட்டுறாரு. ஆனால் சந்தோஷத்தினால் இன்னும் விசுவாசிக்காமல் ஆச்சரியப்படுகையில் இன்னும் அவங்களுக்கு இன்னும் சந்தேகம் தீரலை. நம்ம ஆளுங்க சில ஆட்களுக்கு என்னதான் ஆண்டவர் காரியங்களை செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன தீர்றதில்ல? சந்தேகம் தீர்றதில்ல. அவரே வந்துட்டாரு, சமாதானம்னு சொன்னாரு, கையை காட்டுறாரு, காலை காட்டுறாரு, ஆணி கடாவப்பட்ட அடையாளம் இருக்கிறது. இதெல்லாம் இருந்து கூட அவங்க சந்தேகப்படுறாங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இது ஒரு வாழ்த்துதல் அல்ல, இது வாழ்த்துதல் அல்ல, வாழ்த்துதலோடு கூட முடிந்து விடுவதல்ல. இந்த சமாதானம் என்கிற வார்த்தையிலே அநேக ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்களா, ஈரான்லையும் இஸ்ரேவேல்ல என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. ஈரான்லையும் சொல்லுங்க, இஸ்ரேவேல்ல என்ன நடக்குது? அந்த யுத்தத்தெல்லாம் பார்க்குறீங்களா? சண்டை பார்க்கத்தான் உங்களுக்கு ஜாலியாக இருக்குமே, பார்க்குறீங்களா? பக்கத்து வீட்டை விட யாருன்னா சண்டை போட்டுனா என்ன பண்ணுவான்? ஓடி போய் பார்ப்போம். ரொம்ப சிவியராக இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கணும். சார் சப்புன்னு முடிஞ்சிச்சுப்பா, பேச்சுவார்த்தையோட முடிஞ்சிருச்சுப்பா, கல்லு பறக்கும், எதனா சாமாங்கமாக உருளன்னு பார்த்தா சிம்பிளாக முடிச்சிட்டாங்களே மேட்சை அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு வச்சுங்களேன். ஈரான்லேயும் இஸ்ரேலுக்கும் என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. ஈரான்காரன் இஸ்ரேல் மேலே குண்டு போடுறான், இஸ்ரேல்காரன் ஈரான் மேலே குண்டு போடுறான். நடுவில் அமெரிக்கா நிற்குது. சரியா? எல்லாம் மாற்றி மாற்றி குண்டு போட்டுக்கின்னு பேசின்னு இருக்கிறாங்க. இப்படி தான் போயின்னு இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. சமாதானம் இல்லை. ரெண்டு நாட்டு தலைவர்களுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் என்ன பண்ணுது? விலை ஏறிட்டே வருது. கச்சா எண்ணெய் விலை ஏறிடுச்சுன்னா பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறுது. அப்புறம் கேஸ் சிலிண்டர் விலை ஏறுது. இப்போயே கமர்ஷியல் சிலிண்டரு 203 ரூபாய் ஏறி இருக்குது. சரியா? நீங்களாம் நியூஸ் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் வந்து சபையில் ஆராதனை பண்ணிட்டு ஆண்டவர் மட்டும் எங்களை பார்த்துனா போதும் எங்களுக்கு அப்படின்னு.
சார். ஏன்னா உலகத்தில் இருக்கிற நடப்பை பார்த்து ஜோம் பண்ணணும். நியூஸ் கேட்கறது கிடையாது, செல்லை வச்சுக்கிறது, கண்டதை நோண்டுறது. அதில் என்ன, ஒரு செல்ஃபோனில் ஒரு செய்தியை கேட்போமே, யுத்தம் நடக்குதாமே, ஜப குறிப்பெல்லாம் வருது அதுக்காக ஜெபிப்போமே, அப்படிலாம் கிடையாது. சரியா? தேவையில்லாத்துக்கு தான் பயன்படுத்துகிறோம் தவிர தேவையானது ஒன்றுமே தெரில. இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு என்ன நடந்துங்குது? யுத்தம் நடந்துங்க. அதனால தான் நமக்கு என்ன கிடைக்கல? கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. அதனால தான் உங்களை ஊதாங்கோல் கொடுத்துட்டாங்க கையில். சரியா? இன்னும் கொஞ்ச நாள் முழுசுமாக ஊதாங்கோல் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஊன்னு ஊதின்னு இருக்க வேண்டிய பழங்காலம், அந்த காலம் நினைவுக்கு வரும். அந்த கால நினைவுகளில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? விறகு வெட்ட போவீங்க காட்டுக்கு, அப்புறம் அடுப்பு தேடுவீங்க. சரியா? எல்லாம் தேடுவீங்க. பழைய கற்காலம் போல் ஆக போகுது. சரியா? எல்லாம் அப்படி தான் மாறிட்டு வருது. எதுக்காக சொல்கிறேன்னா, சமாதானம் இல்லாத உலகத்தில் நம்ம வாழறோம். ஒருத்தனோட அடிச்சுக்கிறான், யார் பெரியவன் சொல்லி அடிச்சுக்கிறான். குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? கணவன் மனைவிக்கு சமாதானம் இருக்கான்? கிறிஸ்தவங்க தான். சமாதானம் இருக்குதா? கிறிஸ்தவங்க தான். பக்கத்தில் உட்காந்துக்கிற சகோதரனோட சமாதானம் இருக்குதா? அவனை பற்றி உங்களுக்கு தெரிய ஒரு மாதிரி டைப்பு. ரைட்டு, எல்லாம் ஒரு மாதிரி டைப் தான். எல்லாம் மரக்கழண்ட ஆடுங்க மாதிரி தான், ஒரு மாதிரி டைப் தான். எல்லாரையும் சந்தோஷத்தோடு சமாளிச்சுக்கிட்டு போகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எல்லாரும் சாதகமாக நமக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லோரோடும் சமாதானமாக இருங்கள். அல்லேலூயா. எல்லாரோட என்னவா இருக்க சொல்கிறார் ஆண்டவர்? சமாதானமாக இருக்க சொல்கிறார். ஆமென். அதற்காக தான் ஆண்டவர் சொன்ன சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன். 14ஆம் அதிகாரம் 27 யோவானில் சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமான சமாதானமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அவர் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நடுவிலே நின்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த சமாதானம் தான் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கிறதா இருக்கிறது. எவ்வளவு வேண்டுமானாலும், எவ்வளவு லட்சங்கள் வேண்டுமானாலும், எவ்வளவு பணங்கள் இருந்தாலும் மனதிற்கு நிம்மதி என்று ஒன்று வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் அது நமக்கு ஒருபோதும் உபயோகப்படுவதில்லை. இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்தார் என்றால் அதற்கு காரணம் என்ன? நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். எல்லாம் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை பாவங்கள நம்மை கழுவினார். பிரைஸ் லார்ட். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது. நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு கூட எழுந்தார், அவர் மீண்டுமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆணித்தரமா இருக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அதை ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் தூங்கும் போது கேட்டால் என்ன பண்ணோம்? எழும்பி, ஐயோ இல்லைங்க அவர் செத்து போயிட்டாருங்க அப்படின்னு நாம எந்த நேரத்தில் கேட்டாலும் எழுந்துன்னா சொல்லணும், இயேசு என்னவா இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். அதை நம்ம பார்த்தோம். உயிரோடு இருக்கும் ஆண்டவரை நம்ம மரித்தோர் இடத்துல தேடுவது. ரோமருக்கு எழுதின நிறுவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. என்னவென்றால், இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படும். அப்படின்னா இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. எதை விசுவாசிக்கணுமா? இயேசு மரித்தோரிலிருந்து எப்படி இருந்தாராம்? உயிரோடு கூட எழுந்தார் என்று நான் நம்பினால் தான் என்ன பண்ணப்படுவேன்? நான் ரட்சிக்கப்படுவேன். அப்போ உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு எப்படி வருது தெரியுமா? இயேசப்பாவோட உயிர்த்தெழுதல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாதான் அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வரும். அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வரும். அல்லேலூயா. இயேசுவினுடைய அந்த உயிர்த்தெழுதல் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ரட்சிப்பு உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ரட்சிப்பு தான் உயிர்த்தெழுதலின் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதுதான் பாவ மன்னிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டோட உயிர்த்தெழுதலினால் நமக்கு கிடைக்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 2வது காரியம் என்னன்னா, நம்ம இங்க சமாதானத்தின் அடிப்படையில் பார்க்குறோம். 2வது சுதந்திரம், ஒரு விடுதலை. என்னதுமா? சமாதானத்தில் தான் அடங்கிருக்கு விடுதலை. எல்லாம் சொல்லுங்க, விடுதலை. எதிலிருந்து விடுதலைன்னா, குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை, அவமானத்திலிருந்து விடுதலை. நம் பாவிகளாக இருந்தோம், நம் பாவிகள் என்கிறதான அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார் ஆண்டவர். சுதந்திரத்தை கொடுத்தாரு, விடுதலையை கொடுத்தாரு. 3வதாக
வசனம் சொல்லுகிறது நமக்கென்று ஒரு மேன்மையான எதிர்காலத்தை வைத்திருக்கும்படியாக தான் சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கையை தட்டி. இயேசு உயிர் தெழவில்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை வீணாக இருக்கும். இயேசு உயிர் தெழவில்லை என்றால் நம்முடைய பிரசங்க வீணாயிருக்கும். இயேசு உயிர் தெழவில்லை என்றால் நம்முடைய ஆராதனை வீணாயிருக்கும். இயேசு உயிர் தெழவில்லை என்றால் நாம் எதை செய்கிறோம் அதெல்லாம் வீணாக இருக்கும். ஏனென்றால் நமக்கும் விக்கிரக மக்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஏனென்றால் ஜீவனற்றதை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார், நாமோ ஜீவாதி ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலே இதற்கு சாட்சி பகருகிறது. உயிர்த்தெழுதலே இதற்கு சாட்சியாய் நிற்கிறது. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு எதை கொடுக்க விரும்புகிறது? எனக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சமாதானமானது எனக்கு விடுதலையையும், அந்த சமாதானமானது எனக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பையும், அந்த சமாதானமானது எதிர்காலத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது கைகளையும் கால்களையும் காண்பித்தார். அதுக்கப்புறமும் சந்தேகப்படுறாங்க. உடனே கேட்குறாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அவங்க கிட்டன்னு கேட்குறாரு. அப்பொழுது பொரித்த மீன் கண்டம், தேன் கூட்டு துணிக்கை அவருக்கு கொடுத்தாரு. எவ்வளோ ரிச் ஃபுட்டு! என்ன ஃபுட்டு? பொரிச்ச மீன், அப்புறம் தேன் கூட்டு. நல்லா இருக்கும், டேஸ்டா இல்லை? இது இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாள் இப்படி சாப்பிட்டு பார்க்கலாமா? முன்பாக வைக்க அவர் புசித்தார். 44ஆம் வசனத்தில், மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. வேத வாக்கியங்களை அறியணும்னா மனசு திறக்கணும். மனசு திறந்தால் தான் வேத வாக்கியங்களை அறிய முடியும். மனசு திறக்கலைன்னா, மனசை மூடி வச்சிருந்தா, இருதயத்தை மூடி வச்சிருந்தா, க்ளோஸ் பண்ணியிருந்தா வேதவசனத்தை அறிய முடியாது. வேதவசனத்தை படித்தா அறிய முடியாதுங்க. வேதவசனத்துக்கு மனசை திறந்தாதான் அறிய முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் ரொம்ப பேர் பைபிள் படிக்கிறேன்றாங்க. பைபிள் படிக்கிறது ஓகே, ஆனால் உன் இருதயத்தை திறந்தாதான் வேதவசனத்தை உன் வாழ்க்கையாக மாற்ற முடியும். அல்லேலூயா. இருதயத்தை திறந்து உள்ளே வாங்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் இன்றைக்கி பைபிளோடு வந்தீங்க சர்ச்சுக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரே பைபிளை தூக்கி 4 பேர் வந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ பேர் பைபிள் வச்சுக்கிறீங்களான்னு தெரியாது. வீட்டில் என்ன 500 கிலோ பைபிள் எதுனா இருக்கா? ஒரே ஆள் தூக்கிட்டு வந்து 4 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்தீங்க தான் சரி. அப்போது வசனம் சொல்லுகிறது சமாதானத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இந்த சமாதானம்ங்கிற வார்த்தை 3 தடவை பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் மரித்து உயிர்த்த பிறகு யோவான் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 19ஆம் வசனம். மீண்டுமாக 21ஆம் வசனம், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். மீண்டுமாக இயேசு அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு சமாதானம் சமாதானம் சமாதானம். ஏன்னா இந்த சமாதானம் தான் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படாமல் இருக்கிறது. இந்த சமாதானம் தான் சபைக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. இந்த சமாதானம் தான் விசுவாசிகளுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. இந்த சமாதானம் தான் நம்முடைய நண்பர்களுக்குள்ளே நமக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது. இந்த சமாதானம் இயேசு கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம். அவரே சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு மெய்யான சமாதானம் வேண்டும் என்றால் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம், ஆலயத்துக்கு நீங்கள் வருகலாம், ஆனால் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் உங்கள் இருதயத்தில் இருக்கிறது. ஒரு அலைபாய்கிற ஒரு இருதயமாக இருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் அமைதலுள்ளவர்களாக இருக்க முடியவில்லை, குழப்பத்தில் இருக்கிறீர்கள், பிரச்சனையில் இருக்கிறீர்கள், போராட்டத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் சமாதானம் ஏதாவது ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது பணமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் வியாதியாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தின் குழப்பமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று, சம்திங் ஹஸ் டிஸ்டர்ப்ட் யூ, ஏதோ ஒன்று உங்களை கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என் சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அவர்களுக்குள்ளே பயம் இருந்தது, கலக்கம் இருந்தது. ஆனால் தன்னை நிரூபித்து காண்பிப்பதற்காக
நிரூபிப்பதற்காக இயேசு கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். நிரூபித்து காண்பிப்பதற்காக ஆண்டவர் சொன்னார், நான் ஆவியா இங்கே வரவில்லை, நான் ஒரு உருவமாகத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு பொரித்த மீன் துண்டுகளை கொடுங்கள், எனக்கு தேன்குட்டை கொடுங்கள், அதை நான் சாப்பிடுகிறேன் என்று அதை புசித்தார் அவர்களுக்கு முன்பாக. அதோடு கூட அல்ல, அவர்களுக்கு நல்ல விளக்கமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினது மட்டுமல்ல, கடைசியாக அவர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லாம் சாட்சிகளாய் வைத்து விட்டு போயிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை உலகத்திற்கு காட்டுவதற்கு நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை நாம் இந்த உலகத்திற்கு சாட்சியாக காட்ட வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாமே ஒரு பெரிய அடையாளமாக இருக்கின்றோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அடையாளமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாமே மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். ஜனங்கள் நமக்குள்ளாக இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா. இந்த இயேசு ஜீவன் உள்ளவர் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். இந்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்வதை நாம் வெட்கப்படவே கூடாது. ஆண்டவர் சொல்ல, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும், இதை தான் நாம் பிரசங்கிக்க வேண்டும். வசனம் சொல்லி 47 வசனத்தில் மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிற நாம், இயேசு கிறிஸ்துடைய சமாதானத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாகி தேவவசனத்தை கையிலே ஏந்தி இருக்கிற நாம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம்? நமக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? உங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதரியோடு உங்களுக்கு சமாதானம் உண்டா? சகோதரனோடு சமாதானம் இருக்கிறதா? ஐக்கியம் இருக்கிறதா? ஒருவரோடு ஒருவர் நீங்கள் குழப்பத்திலும் பிரச்சனையில் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி உங்களை ஒப்புரவாக்கி கொண்டால் மட்டுமே அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். அப்போது மட்டுமே உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நீங்கள் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், ஒருவரோடு ஒருவர் எப்படி இருங்க, சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு இங்கே யாராவது நீங்கள் திருவிருந்து ஆராதனைக்குள்ளே வரப்போகிறீர்கள், சமாதானம் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால், சமாதானம் இல்லாமல் நீங்கள் வந்து திருவிருந்தில் எடுப்பீர்கள் என்று சொன்னால், அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு தாமே நடுவில் நின்று சமாதானம் என்றார். இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த ஜீவிக்கின்ற இயேசு கிறிஸ்துவை, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் நாம் எல்லோருக்கும் பிரசங்கிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்கு நாமே சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகள் என்று சொன்னார். அதோடு கூட சீஷர்களோடு கூட முடியவில்லை, நாமும் ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். அதன் பிறகு அவர் சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கும் வரைக்கும் எருசலேமில் நகரத்தில் இருங்கள் என்றார். முதலாவது அவரை போவதற்கு கட்டளையிட்டார். இரண்டாவது அவருடைய ஆவியை அவர்கள் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வல்லமை வரும்போதுதான் நாம் வல்லமையினால் தரிப்பிக்கப்படுவோம். நம் சுய முயற்சியினால், சுய எண்ணங்களினால், சுய திட்டங்களினாலே நம் கடவுளுடைய ஊழியத்தை செய்துவிட முடியாது. கடவுளுக்காக தொண்டாற்றி விட முடியாது. கடவுளுக்காக திருப்பணி செய்ய முடியாது. கடவுளுக்காக நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு சுய முயற்சிகளினாலே அல்ல, தேவ பலனாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாம் புறப்பட்டு போகும்போது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியாக ஆண்டவர் என்ன செய்தாராம் தெரியுமா? அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாம் சொல்ல, கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்கள்? இந்த உயிர்த்தெழுந்த நாளில் எத்தனை பேர் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இந்த உயிர்த்தெழுந்த நாளில் எத்தனை பேர் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இந்த உயிர்த்தெழுந்த நாளில் எத்தனை பேர் தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட விரும்புகிறீர்கள்? இந்த உயிர்த்தெழுந்த நாளில் எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். கல்லறை திறக்கப்பட்டது. பாதாளம் ஒன்றுமில்லாமல் போனது. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். எல்லாம் கையை தட்டி ஹல்லேலூயா. சாத்தான் என்ன பண்ணப்பட்டான்? தோற்கடிக்கப்பட்டான். அவனுடைய எல்லா கிரியைகளும் சிலுவையிலே முடிந்து விட்டது. இயேசு உயிரோடு கூட எழுந்தார். நாமும் உயிரோடு கூட எழுந்திருப்போம். அவர் உயிரோடு எழுந்ததினாலே நமக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. உயிரோடு கூட எழுந்திருப்போம். மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ மரித்தாலும் பிழைப்பாய். ஆமென். எதுவாயிருந்தாலும் இன்றைக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் செத்து போய் கிடக்கிறதோ, எதெல்லாம் முடியவில்லை என்று இருக்கிறதோ, எதெல்லாம் லாசருவின் கல்லறையிலே லாசர் இருந்தது போல பெரிய கல் முன்வைக்கப்பட்டு வெளியே வரக்கூடாதபடி லாசரு அடைக்கப்பட்டு மரணத்தில் கிடந்தானோ, அவனை பார்த்து இயேசு வா, என் வெளியே வா என்றார். கல்லறை திறந்தது, அவன் வெளியே வந்தான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பாதாளத்திலிருந்து
குழியிலிருந்து வெளியே வந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம்மை பார்த்து சொல்லுகிறது, உன்னை தடை செய்கிற எதுவாக இருந்தாலும் சரி, என் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்பாக அது ஒன்றும் செய்யாது, அது ஒன்றும் நிற்காது. அது உனக்கு பெரிய விடுதலையை இன்றைக்கு கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு உங்களை நிரப்புவதாக. உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை நிரப்புவதாக. உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் சரீரத்தை நிரப்புவதாக, உங்கள் இருதயத்தை நிரப்புவதாக, உங்கள் வாழ்க்கையை நிரப்புவதாக, உங்கள் குடும்பத்தை நிரப்புவதாக, உங்கள் பிள்ளைகளை நிரப்புவதாக, சபையை நிரப்புவதாக. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வரும்பொழுது எந்த கல்லறையும் முன்பாக நிற்காது, எந்த போர் சேவகனும் முன்பாக நிற்கவே முடியாது. அப்படிப்பட்ட மகிமையுள்ள கடவுளை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்தை